அந்த வேலை நடக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த கான்ட்ராக்டரும் மறுபடியும் இன்னொரு ஸ்டேஜ்லையும் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால அங்கே வாங்கின மெட்டீரியல்லாம் கூட இந்த இடத்துக்கு லைட்டுக்கு மாற்றி தர சொல்லி இது பண்ணிட்டோம். அதில் ஒரு 4 இடத்துல 10 இடத்துல அவங்க லைட்டிங் போட வேண்டியது இருக்கு. நீங்கள் இடம் அதில் கவர் ஆகலினாலும் அந்த இடத்துல பண்ணி தர சொல்லி மீதி 4 இடத்துல பண்ணிட்டாங்க லைட்டிங். மீதி இடத்துல வேலை போயிட்டு இருக்கு. வரும் உங்கள் லொக்கேஷன் கண்டிப்பாக லைட்டிங் வரும். இந்த இது என்னங்கிறத நான் என்ன மேட்டர் நீங்கள் சொல்கிற இது சர்வீஸ் ரோடு கேட்குறீங்களா? அந்த இடம் சர்வீஸ் ரோடு வந்துங்க சார். ரோடுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடம் இது சொல்லுங்க. வேடசந்தூர் கட்டையா எந்த இடத்துல? வேடசந்தூர் அந்த பாலம் புதுசாக போட்டிருக்காங்க சார், கற்காம்பட்டிக்கிட்ட. அதுலேருந்து கோட்டைமேடுங்கிற ஒரு இதில் குறிப்பு இருக்குது பாருங்கள். அதுக்கு அந்த பக்கம் ஒரு மில்லு இருக்குது, ஒரு செந்தூரன் மில்லு இருக்குது. அது பக்கத்தில் எல்கேபின்னு அது அனுமதி இல்லாமல் ஓடுது, தவறுதலாக போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த பகுதியிலேருந்து ஒரு பாலம், அந்த பக்கம் ஒரு தண்ணீர் ஓடை பாலம் இருக்குது. அதில் ஒரு பைப்பு வீப்பு போட்டு அந்த ஐயர் மடம் பிரிவு வரைக்கும் அது வரைக்கும் போட்டு விட்டாவே வேணும்னு தான் கேட்டிருக்கேன் சார். அதை தான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் போட்டு விட்டால் அந்த விபத்துகளை கொஞ்சம் குறைக்கலாம் சார். ஏன்னா மற்ற தேவையில்லாத போக்குவரத்து தேவையில்லாத இடங்கள்லாம் இல்லாத இடத்துலலாம் போட்டிருக்காங்க அந்த மண் சாலை. இல்லை இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது சரிதாங்க. இன்புட்ஸ் வாங்கி எங்களுக்கு பண்ணித்தர சொல்கிறாங்க. அதாங்க இது மக்கள் நடமாடக்கூடிய சர்வீஸ். Some locations we have made this earthen service road, no? Yes. That kind of thing. No permanent service road to be possible at that location. Yes. At least some earthen service road to be provided. Some opposite direction is near this location. That iron madam. Earthen service road they are asking. At least we have asked for service road. We have given that it is not possible under CA. So now we are asking at least opposite direction. Many are trying to come to that location. So at least earthen service road is provided. That they have to. Why they are coming wrong direction? அதிகமாக விபத்து ஏற்படுது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அந்த இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் அந்த ஆப்போசிட்டில் வராங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் தூரம் இந்த டைரக்ஷன்லேயே போயிட்டு மறுபடியும் ரோட்டுக்கு வர்றதுக்கு இடம் இருக்குமே. நீங்கள் அந்த இடத்த வந்து போகாமல் வர்றதுக்கு தான் ஆப்போசிட்டில் அவங்க வராங்க. அதை வர்றதை நாங்கள் எனக்கு தடுக்க முடியாதுல்ல. அதனால தானே இந்த இடத்துல இப்போ நீங்கள் கேட்குற லொக்கேஷனில் இந்த இடம் நீங்கள் சொல்கிற இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஆப்போசிட்டில் தப்பான இடத்துல வராங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்க இப்படி வராமல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம்னா அந்த இடத்துல யூ டர்ன் வந்து வர்றதுக்கோ மீடியன் ஓப்பனிங்கோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணிப்போம். ஒரு ஊர் வந்து ஒரு இடத்துலேருந்து இந்த பக்கம் ரோடு 2 பக்கம் வந்து போகிறதுக்கு அதுலேருந்து கொஞ்சம் 100 மீட்டரோ இல்லை 200 மீட்டர் தள்ளி போய் வர்றதுக்கான இடம் இருக்கும். அதை அவங்க யூஸ் பண்ணாமல் இப்படி ஆப்போசிட்டாக வர்றதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் கேட்குறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால வந்து எல்லா எதிர் திசையிலே வராங்க, விபத்துகள் அதிகமாக நடக்குது. அது யார் வராமல் இருக்கும் அந்த இடத்துல சொல்கிறது சரிதாங்க. பொதுமக்கள் ஆனால் நம்மளே வந்து அந்த பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய இடத்துல அந்த மெயின்டைன் ஓப்பன் போடல. கொஞ்சம் தள்ளி தான் இருக்க லொக்கேஷனுக்கே வந்து உங்களுக்கு தெரியும் எதனால் பண்ண முடியும்னா அந்த லைட்டே நீங்கள் சொல்கிற 6-9 ப்ராஜெக்ட் இப்போல்லாம் என்ன நினச்சாலும் ஃபண்டே இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து வேற கான்ட்ராக்டோட வேற லொக்கேஷனோட உங்களுக்கு லைட்டு சரி ஆக்சிடென்ட் ஆகுது முக்கியமான இது. இந்த மாதிரி சர்வீஸ் ரோடெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமாக சர்வீஸ் ரோடு போடல சார். நீங்கள் சொன்ன மாதிரி இட வசதி ரோடுமே வந்து நீங்கள் நினைக்கிற காசுக்கு எல்லாம் அப்படிலாம் எல்லா இடத்துக்குலாம் கொடுக்க முடியாது. பயணிக்கு மக்கள் போக முடியாத இடங்கள்ல எல்லாம் போக முடியாத ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல பண்ணி கொடுக்கலாம்ல சார். இதில் என்ன சார், மக்களுடைய நலனுக்கு தான் அரசு இருக்குது. அதை பண்ணி கொடுக்கறதுக்கு என்னங்க சார்? அதில் நீங்கள் தூரமாக இருக்குங்கிறீங்களா? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? போகக்கூடிய தூரம் தாண்டி எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க சார். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் அப்படி போகணும்னா ஒரு 1 கிலோமீட்டர் போய் வரணுங்க சார். 1 கிலோமீட்டர் போய் வரணும். எல்லாமே எதிர் திசையில் நம்ம அந்த இடத்துல பாதுகாப்பு நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரோடில் ஒரு முக்கியமான கடைபிடிக்கிறது இல்லைங்க சார். மண் சாலை தான் போட சொல்லுங்கள். சர்வீஸ் சாலை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் எல்லா பயணிக்கக்கூடிய இடங்களில் மண் சாலை போட்டு கொடுங்க. Vedasambur 347 to 348. Some service road cost was given. So in that, actually you have implied that service road is not required. There is no provision, and bill workers are traveling in wrong way. சைட்டுக்கு பேசுகிறாங்க சார். சரி சரி. So that you can ask your concessionaire, na? Okay, how many days it will take? Okay. 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 Okay.
after rains they will construct. Okay. Planning construction. சரி சார். இந்த நவம்பர் மாதம் எண்டில் மழை இருக்கும் உங்களுக்கு தெரியும். சரி சரி சரி. அந்த இடத்துக்கு மண் கொட்டு இது பண்ணுறதுக்கு இந்த பெட்டிஷன் வரும்போதே அந்த இடத்துல வந்து மண் கொட்டுறதுக்கு இது பண்ணிருக்கு. ஒரு பாலம் இருக்குங்க சார், அதில் ஒரு சும்மா ஒரு பைப் மட்டும் போட்டு விட்டு மேலே போட்டு விபத்துகளை குறைக்கலாம். மக்களுக்காக கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக சத்தியமூர்த்தின்னு ஜெயராம் ரெட்டி ஹை கிளாஸ் एमएम सत्यमूर्ति नंबर है சரி நான் பண்ணி தருவேன். அதெல்லாம் சொன்ன மாதிரி நான் கான்ட்ராக்டர் தான் சார் பேசியிருக்காரு. அந்த இடத்துல நீங்கள் இந்த பெட்டிஷன் வரும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து மற்ற இடத்துல இருக்கிற மண் ரோடு வந்து போட்டு தரேன், டூ வீலராவது வந்து போகிற மாதிரி போட்டு தரதுக்கு சொல்லியிருக்கு. கான்ட்ராக்டர்கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். இந்த நவம்பர் மாதம் எண்டுக்குள்ள இந்த மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மண்ணை கொட்டி ஸ்டெபிள் பண்ணுவாங்க, பண்ணி தருவாங்க. ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இது எதுவுமே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி தரது இல்லை. கேட்குற ஒவ்வொரு கோரிக்கையும் நாங்கள் கான்ட்ராக்டர் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஃபண்டு நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல இருக்குது. இது நடமாட்டம் இல்லாத இடங்கள் இல்லை. எங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் அதிகமாகுது, எங்கெங்கெல்லாம் நடந்துக்குங்கிற ரெக்கார்டை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற இடத்துல தான் வந்து நாங்கள் அந்த இடத்துல மண்ணோட தேவையா இல்லையா அவங்க சொல்கிற இடத்துல நாங்கள் போடுறோம். மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் நம்ம இது பண்ணுறது இல்லை. இந்த இடத்துல தேவைப்படுது சொல்லிட்டு மக்கள்கிட்ட மீண்டும் வந்து மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்குறேன். அந்த வேலை சரி சார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். நீங்கள் இந்த நவம்பர் மாதம் கடைசி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க, உங்களுக்கு ரெண்டுமே நடக்கும். உங்கள் ஸ்ட்ரீட் லைட் இது ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. நான் அந்த இடத்துல அவர் முடிச்சிருக்காரு. சரிங்க சார். மீதி இடத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கும் நாங்கள் சொல்லியிருக்க மாற்றி போடுறோம். சரி சரி சார், வரேன் சார். சார் வரேன் சார். இதுவும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா? இந்த லொகேஷன் வந்து இப்போ நாங்கள் உங்கள் முன்னாடி தான் பேசினார் சார், அவர் ஹைவே இன்ஜினியர். அவர் சரி சரி அவர்கிட்டையும் சொல்லியிருக்கு. கான்ட்ராக்டருக்கு ஆல்ரெடி இந்த உங்கள் பெட்டிஷன் இதுக்கு பதில் கொடுக்கும் போதே வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டாக அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டைம் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கும்போது இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க. அந்த இடத்துல வந்து இட வசதி இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க மண் ரோடு கேட்டு இன்னொரு புது பெட்டிஷனே வச்சாலும் நாங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்க முடியாது பதில். அதனாலதான் இந்த லெட்டர் இப்படி வரும். நீங்க மண் ரோடு கேட்டு எழுதினாலும் நாங்க கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கான்ட்ராக்டர் அப்புறம் வந்து டைரக்டா நாங்க கொடுத்துறோம்னு சொல்லி லெட்டர்ல கொடுத்துட்டோம்னா அதுக்கான ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். அது இன்னும் டிலே ஆகும். அது இல்லாம அதுக்கு இதுவும் கிடையாது. பழைய ப்ராஜெக்ட்ங்கறனால அதுக்கெல்லாம் ஃபண்ட் நடக்காது. சோ நாங்க கான்ட்ராக்டரை வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல நீங்க சொன்ன மாதிரி போட்டு கான்ட்ராக்டர் தான் ஹேர் பண்ணுவாங்க. சோ அவனோட வர லாபத்துல தான் நாங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வைக்க முடியும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டும் உங்களுக்கு நடக்கும். சரி பொறுமையா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். சரி. நம்பர் கொடுத்தீங்க, ஆபீஸ் நம்பர் எடுத்துக்கோங்க. நான் அந்த ரெண்டாவது நம்பர் இருக்குங்க சார்.